ஓம் சாந்தி. இப்பொழுது கொஞ்ச நேரம் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வோம். இது ராஜயோக தியான பயிற்சியின் நேர்முக வர்ணனை. பொதுவாகவே தியானம் செய்ய வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் தியானம் செய்யும் பொழுது எதை சிந்திக்க வேண்டும், எதை பற்றி நினைக்க வேண்டும் என்பது தெரியாமல் இருப்பதால் தியானம் செய்வது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆகையால் தியானம் செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும், மனதை எங்கு செலுத்த வேண்டும், இதை உணர்ந்து கொண்டால் எளிதாகவே ஒவ்வொருத்தரும் தியானம் செய்ய முடியும். தன்னுடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் மறந்து அமைதியாக இறைவனை நினைத்து மன நிறைவோடு வாழ முடியும். வாருங்கள், தியானம் செய்யலாம். தியானம் செய்யும் பொழுது ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அமருங்கள். ஓய்வாக அமருங்கள். நான் சொல்வதை கவனமாக கேட்டு அதை சிந்தித்து அனுபவம் செய்யுங்கள். நான் இப்பொழுது ஒரு அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறேன். என்னை சுற்றி அமைதி சூழ்ந்திருக்கிறது. இந்த அமைதியான சூழ்நிலையில் நான் என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு ஆத்மா. நான் ஒரு அழகான ஜோதி சொரூபமான ஆத்மா. அழியக்கூடிய உடல் நான் இல்லை. நான்
ஒரு அழியாத ஆத்மா. நான் ஆத்மா. இக்கண்கள் மூலமாக பார்க்கிறேன். ஆனால் இக்கண்கள் நான் இல்லை. நான் ஆத்மா. இவ்வாய் மூலமாக பேசுகிறேன். ஆனால் இவ்வாய் நான் இல்லை. நான் ஆத்மா. இக்காதுகள் மூலமாக கேட்கிறேன். ஆனால் இக்காதுகள் நான் இல்லை. நான் ஆத்மா. கை கால்கள் மூலமாக காரியங்கள் செய்கிறேன். ஆனால் இக்கை கால்கள் நான் இல்லை. நான் என்றுமே அழியாத ஆத்மா. நான் ஆத்மா. இந்த உடலில் இரண்டு புருவங்களுக்கும் நடுவில் நெற்றியில் பிரகாசமான நட்சத்திரம் போல் மின்னிக் கொண்டிருக்கிறேன். நான் ஆத்மா. உடல் என்கிற ஆடையை அணிந்து இவ்வுலக நாடக மேடையில் நடித்துக் கொண்டிருக்கிறேன்.
என்னுடைய உண்மையான வீடு இந்த பூலோகத்துக்கெல்லாம் அப்பால் சந்திரன், சூரியன், நட்சத்திர மண்டலங்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கிறது. செம்பொன் நிறமான ஒளிமயமான வீடு இதுதான் என்னுடைய உண்மையான வீடு. ஆத்ம உலகம். நான் இப்பொழுது என்னுடைய புத்தியின் மூலமாக என்னுடைய சொந்த வீட்டிற்கு பறந்து செல்கிறேன். ஆகாயத்தில் சுதந்திரமாக பறந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் என் வீட்டை சென்றடைந்து விட்டேன். ஆஹா, என்னுடைய வீட்டில் எங்கு பார்த்தாலும் பிரகாசமே பிரகாசம். அமைதியே அமைதி. இங்குதான்
என்னுடைய அன்பான தந்தை, பரம்பொருள் பரமாத்மா மகா ஜோதியாக இருக்கிறார். அவரை நான் என் மனக்கண் மூலமாக காண்கிறேன். அந்த ஒளி கிரணங்கள் என் மீது விழுகின்றது. ஒளி கிரணங்களில் நான் நனைந்து கொண்டிருக்கிறேன். ஆஹா, இந்த கிரணங்களில் எவ்வளவு சக்தி இருக்கிறது! என்னுடைய இந்த சக்தியினால் மன சுமைகள் சிறிது சிறிதாக குறைந்து மனம் இப்பொழுது லேசாகி வருவதை நான் உணர்கிறேன். என் மனம் ஒரு சலனமற்ற நிலையில் இருக்கிறது. என்னுடைய எண்ண ஓட்டத்தின் வேகம் குறைந்து மெதுவாக வருகிறது. இதனால் அமைதி அனுபவமாகிறது. இதுதான் அமைதியின் சக்தி என்பதை உணர்ந்து கொண்டேன்.
என்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் அவரிடம் அடங்கிக் கொண்டிருப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன். என்னுடைய தந்தை பரம்பொருள் அமைதி கடலாக இருக்கிறார். நான் ஆத்மா, அவருடைய குழந்தை, அமைதி சுரூபினன். அவர் அன்பின் கடலாக இருக்கிறார். நான் ஆத்மா, அன்பின் சொரூபமாகவே இருக்கிறேன். அவர் சக்தி கடல், நான் சக்தி சுரூபினன். என்னுடைய தந்தை சுக கடலாக இருக்கிறார். நான் ஆத்மா, அவருடைய குழந்தை, சுகஸ்வரூபினன். அவரிடம் இருந்து அடைந்த அந்த அமைதி சக்தியை நான் இப்பொழுது இந்த உலகத்திற்கு அளித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்கள் அமைதியாக வாழ வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் அமைதி கிடைக்க வேண்டும். பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்திற்கும் நான் அமைதி பரப்பிக் கொண்டிருக்கிறேன்.
இறைவா, இவ்வளவு நாள் உங்களுடைய உண்மையான அறிமுகம் இல்லாமல் நான் உங்களை தேடிக்கொண்டே இருந்தேன், அலைந்து கொண்டே இருந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்கு உங்களுடைய உண்மையான அறிமுகம் கிடைத்துவிட்டது. இனிமேல் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். உங்களுடைய அன்பு நினைவுகளிலேயே மூழ்கி திளைப்பேன். இப்பொழுது நான் மீண்டும் என்னுடைய பௌதீக உடலுக்குள் நுழைகின்றேன். இதே அமைதியான மனநிலையில் இன்றைய நாள் முழுவதும் காரியங்கள் செய்து வாழ்க்கையில் வெற்றி அடைவேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.